ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த மாதம் நமக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். ரிஷபம்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தில், அனுக்கிரகத்தில், ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சுக்கிர பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறவர் இந்த மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு அவர் பூச நட்சத்திரத்தில் புனர்பூசம், ஆயில்யம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். பொதுவாகவே ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் இருக்கார். குரு இருந்து உங்களுடைய நல்ல நல்ல ஸ்தானங்களிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுவே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னா குரு பகவான் அவர் இருந்து அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு அனுப்பார். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகிறீங்களோ நல்லது. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஆரம்பத்தில் இருக்கார். லைஃப்பில் 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு சீராக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் கைகூடும். லைஃப்பில் ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான கிரக அமைப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்குது. அது உங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சேர்ந்துக்கிடுவார். செவ்வாயினாலே தைரியம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். ஆக கடந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது செய்ய தவறிய விஷயங்கள் இந்த மாதத்தில் நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி. எந்த காரியத்திலையுமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பிளானிங் பண்ணுங்கள். 3ஆம் இடம் பிளானிங், அந்த இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது. ஆக நீங்கள் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிங்க. இதே மாதிரியான கிரக நிலைகள் திரும்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் பகுத்தறிய உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ வேலை ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்பது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு இந்த காலங்களில் தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். ஆக முயற்சி என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாமல் உடனடியாக செய்ய கிரகம் அதுக்கான வாய்ப்பு வழங்கும் உங்களுக்கு. அதோட ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபத்துக்கு போகும். அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி இதுவும் உண்டு.
நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், ஏதாவது இடம் மாறணும் அல்லது ஊர் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் மெயினாக உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ரேஸாக இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம், டிஜிட்டல் கரன்சியாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 18ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். ஓரளவுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ரிஷபராசிக்குரிய இந்த சுக்கிர பகவான் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகமும். அவர் நான் சொன்ன மாதிரி நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த காலங்களில் வேலையில் நீங்கள் பண்ண எஃபர்ட் எடுத்து பண்ண எந்த விஷயமும் உங்களுக்கு பெரிய லெவலில் பேர் சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக வேலை உண்டு. அது மட்டுமல்ல, வேலையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க, பட் நீங்கள் ஆஃபர் லெட்ரு வந்திருந்தால் கூட இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் கன்ஃபார்மாக வேலை இருக்குது. நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு உங்களை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் கவலைப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது. ஆக வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது இன்க்ரிமெண்ட்டையோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அதோட நீங்கள் இந்த மாதத்தில் நல்ல வேலை ஆட்களை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அமைவார்கள். இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள ஜெயிப்பீங்க. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம்தான் ஏதோ அந்த பிஸ்னஸ் நார்மலாக ஓடும். அது வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் இந்த மாதம் சுமாராக இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, யாரெல்லாம் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லது ஒரு நட்பு உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சீராகவும் நல்ல நிலைமையிலும் இருக்குது. நல்ல நட்சத்திரங்களையும் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்திங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்ணில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க, இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம்.
ஸோ இந்த மாதத்தில் வெற்றி என்பது உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு வெற்றியை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள், நீங்கள் எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அதோட பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய, அதாவது மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். இவங்க இந்த பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதோட எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்காங்களோ அவங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அதோட இந்த மாதம் நீங்கள் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கொடுப்பாரு. நன்றி, வணக்கம்.